60 வயசை தாண்டின நிறைய பேரு தினமும் காலையில வாக்கிங் போறத ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. இது ரொம்பவே நல்ல பழக்கம்தான். ஆனா அது மட்டுமே போதுமா? இந்த ஒரு கேள்விக்குள்ள தான் வயசான பிறகும் நம்மள சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கான ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். டெய்லியும் 1/2 மணி நேரம் நடக்கிறீங்க. ஆனா ஏன் இன்னும் அந்த உடம்பு வலி போகல? அந்த பழைய தெம்பு ஏன் திரும்ப வரல? வயசாயிடுச்சுங்கிற உணர்வு ஏன் போக மாட்டேங்குது? இதுக்கு ரொம்ப ஆழமான ஒரு காரணம் இருக்கு. இங்க தான் ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. நாம ஆரோக்கியம்னு நினைச்சு செய்யற ஒரு விஷயம் நமக்கு முழுமையான ஆரோக்கியத்தை கொடுக்கல. நடைப்பயிற்சி ரொம்ப நல்லதுதான். ஆனா வயசாகும்போது நமக்கு வர்ற உண்மையான சவால்களை சமாளிக்க அது மட்டும் பத்தாது. அது ஒரு புதிரோட ஒரு பகுதி மட்டும்தான். நடக்கிறதுனால நம்ம இதய ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா வயசாகும்போது நம்ம உடம்போட உண்மையான தேவைகள் கொஞ்சம் மாறுது. நமக்கு தசை வலிமை தேவை, தடுமாறாம நிக்கிறதுக்கு உடல் சமநிலை அதாவது பேலன்ஸ் தேவை, அப்புறம் வலி இல்லாம உடம்பு அசைக்க மூட்டுகளோட நெகிழ்வுத்தன்மை தேவை. இந்த 3 விஷயங்களுக்கும் வாக்கிங் மட்டுமே பெரிய அளவுல உதவாது. வயசாகிறதுல ஒரு பெரிய வில்லன் இருக்கான். அவன் பேரு தான் சார்கோபீனியா. இது ஒரு மெடிக்கல் பேரா இருக்கலாம், ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள். வயசாகும்போது நம்ம தசைகள் இயற்கையாவே பலவீனமாகிறது தான் இது. இதனால தான் வாக்கிங் போய் நல்ல ஸ்டாமினா இருந்தா கூட ஒரு சேர்லேருந்து எழுந்திருக்கிறது, மாடிப்படி ஏறுறது மாதிரி சின்ன சின்ன வேலைகள் கூட கஷ்டமா தெரியுது. வாக்கிங்கால மட்டுமே இந்த தசை இழப்பை தடுத்து நிறுத்த முடியாது. சரி, இப்ப பிரச்சனை என்னன்னு பார்த்துட்டோம். இதுக்கான தீர்வு என்ன? அந்த தீர்வு ரொம்ப ரொம்ப சிம்பிள். சொல்லப்போனா நம்ம கண்ணு முன்னாடியே தான் இருக்கு. ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். பதில் ஒரு சாதாரண சேர். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த ஒரு பொருள் எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தீர்வுக்கு பேரு தான் சேர் பேஸ்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் பேலன்ஸ் ட்ரைனிங். அதாவது வீட்லயே ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டோ அல்லது அதை பிடிச்சுக்கிட்டோ செய்யற ரொம்ப சிம்பிளான பாதுகாப்பான பயிற்சிகள். இதோட ஒரே நோக்கம் தசை இழப்பை எதிர்த்து போராடுறது, நம்ம உடல் சமநிலையை சரி பண்றது, அப்புறம் மூட்டுகளை இலகுவா வச்சுக்கிறது தான். இந்த சிம்பிளான பயிற்சி முறை எப்படி நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருது? இத ஒரு 4 முக்கியமான தூண்கள் மாதிரி பிரிச்சு பார்க்கலாம். அப்பதான் இதோட பவர் நமக்கு புரியும். இந்த 4 நன்மைகள் தான் அந்த தூண்கள். 1 தசை வலிமை, 2 உடல் சமநிலை, 3 மூட்டுகள்ல வலி இல்லாம இருக்கிறது, 4வதா யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நம் மூளை ஆரோக்கியம். வாங்க ஒவ்வொன்னா கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல் தூண் தசை வலிமை. யோசிச்சு பாருங்க, ஒரு சேர்ல இருந்து எழுந்திருக்கணும்னா இல்ல ஒரு பொருளை தூக்கணும்னா நமக்கு ஸ்டாமினா தேவையா இல்ல தசைபலம் தேவையா? கண்டிப்பா தசைபலம் தான். இந்த சிம்பிளான பயிற்சிகள் அந்த அடிப்படை பலத்தை நமக்கு திரும்ப கொடுக்குது. இப்போ 2வது தூணான பேலன்ஸுக்கு வருவோம். இந்த 40%ங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லுது. ஆமா, முறையா பேலன்ஸ் பயிற்சிகளை செய்யறவங்களுக்கு கீழே விழறதுக்கான வாய்ப்பு 40% குறையுதான். வயசான காலத்துல லேசா தடுக்கி விழுந்தா கூட அது பெரிய பிரச்சனையில கொண்டு போய்விடும். ஆனா இந்த பயிற்சிகள் அந்த அபாயத்திலிருந்து நம்மள பாதுகாக்கிற ஒரு கவசம் மாதிரி. இப்போ 3வது தூண். இது வலியிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும். இந்த மெதுவான அசைவுகள் நம்ம முட்டி, இடுப்பு, தோள்பட்டையில இருக்கிற இறுக்கத்தை எல்லாம் குறைச்சு நாம ரொம்ப ஃப்ரீயா இயங்க உதவும். இது நம்ம வாழ்க்கை தரத்தையே மாத்தும். இதுதான் பலரும் எதிர்பார்க்காத ஒரு சூப்பரான நன்மை. இந்த பயிற்சிகளை செய்யும்போது நம்ம உடம்போட ஒவ்வொரு அசைவையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு இல்லையா? இந்த கவனம் நம்ம மூளையை தூண்டி நம்ம ஞாபக சக்தியையும் ஒருமுகப்படுத்தும் திறனையும் கூட அதிகமாக்குது. இதெல்லாம் வெறும் புள்ளி விவரங்கள் இல்ல, நிஜ வாழ்க்கையிலயும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. 65 வயசான லக்ஷ்மி அம்மாள் எடுத்துக்கலாம். அவங்க டெய்லி வாக்கிங் போயிட்டு தான் இருந்தாங்க. ஆனா கால் வலி அவங்கள ரொம்ப வாட்டி எடுத்தது. எப்போ அந்த சேர் பயிற்சிகளை வாக்கிங்கோட சேர்த்து செய்ய ஆரம்பிச்சாங்களோ 2 மாசத்துல அவங்களுக்கு வலி குறைஞ்சு ஒரு புது தெம்பு வந்த மாதிரி உணர்ந்தாங்க. அவங்க சொன்ன வார்த்தைகள், எனக்கு மறுபடியும் இளமையா இருக்கிற மாதிரி இருக்கு. இதுதான் இந்த பயிற்சியோட உண்மையான வெற்றி. சூப்பர் இல்லையா? இப்போ இதோட நன்மைகள் எல்லாம் பார்த்துட்டோம். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு சின்ன முதலீடு தான். ஆனா இது கொடுக்க போற பலன் ரொம்ப ரொம்ப பெருசு. இதோ உங்களுக்கான ஒரு சிம்பிளான டெய்லி பிளான். இதுக்கு தேவை வெறும் 30 நிமிஷம் தான். சேர்ல உக்காந்து எழுந்துக்கிறது, உக்காந்தபடியே கால்களை தூக்குறது, மெதுவா உடம்ப வளைக்கிறதுன்னு இந்த சின்ன சின்ன பயிற்சிகளை யாரு வேணும்னாலும் எங்க வேணும்னாலும் செய்யலாம். இந்த பழக்கத்தை நீங்க வெற்றிகரமா தொடரணும்னா சில முக்கியமான டிப்ஸ் இருக்கு. வேகமா செய்யறதை விட டெய்லி செய்யறது தான் முக்கியம். ஒவ்வொரு அசைவையும் மெதுவா உணர்ந்து செய்யுங்க. வலிச்சா உடனே நிறுத்திடுங்க. உங்க உடம்பு சொல்றத கேளுங்க. உங்களுக்கு சின்ன சின்ன முன்னேற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் போது அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும்.
இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. வயசாகிறத நம்மளால தடுக்க முடியாது, அது ஒரு உண்மை. ஆனா வயசானாலும் பலவீனமா இருக்கணுமா இல்லையாங்கிறது நம்ம கையில இருக்கிற ஒரு தேர்வு தான். இப்ப கேள்வி உங்ககிட்ட தான். நாளைக்கு காலையில நீங்க வழக்கம் போல வாக்கிங் மட்டும் போக போறீங்களா? இல்ல உங்க எதிர்காலத்தையே மாத்த போற இந்த 30 நிமிட முதலீட்டை தொடங்க போறீங்களா? முடிவு உங்க கையில தான்.